காசாவில் யுத்த நிறுத்தம் என்பதுதான் மிகப்பெரிய பொய்யாகவே நாங்கள் பார்க்கிறோம் என்கிறார்கள். யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இதுவரைக்கும் 1053 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பதே அங்கு யுத்த நிறுத்தம் ஒன்றொன்று இல்லை என்பதை உலகத்திற்கு காட்டுகிறது என்று அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு கத்தருடைய அதிகாரிகளோடு தான் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கவில்லை என்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே நிகழ்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் பலவிதமான சர்ச்சைகளையும் பரபரப்புகளையும் தோற்றுவிக்கக்கூடியதாகவே அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் காசா உள்ளிட்ட மத்திய கிழக்கில் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு யுத்தமும் இதுவரைக்கும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற இடத்திற்கு வந்து முடிவடையவில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு பேச்சுவார்த்தைகளோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களும் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் காசாவுக்குள் நடத்தி இருக்கக்கூடிய ஆளில்லா விமான தாக்குதல்களில் 5 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் 2 குழந்தைகளும் மரணித்தவர்களில் அடங்குகிறார்கள் என்கிற செய்திகள் கவலைக்குரியதாக மாறி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைய நாள் அல் ஜசீரா காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல சகோதரர்களிடத்தில் பேட்டிகளை எடுத்திருக்கிறார்கள். சமாதான நிலை வந்ததற்கு பிறகு காசாவின் நிலை எப்படி இருக்கிறது, ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கிறதா, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விகளை எல்லாம் அவங்க தொடுத்த நேரத்தில் அவர்கள் கொடுக்கிற பதில்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததை நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் இங்கு எந்த மாற்றமுமே நிகழவில்லை. நிகழ்ந்த ஒரே மாற்றம் காசாவை பற்றிய பேச்சுக்கள் உலக அளவில் குறைந்து விட்டது. காசா முதன்மை பேசுபொருளாக சர்வதேச மட்டத்திலே நின்றது. அதனால் காசாவுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதும் இருந்தது. ஆனால் இந்த சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டு பிற்பட்ட நாட்களில் காசா தொடர்பான செய்திகளை சர்வதேச ஊடகங்களில் தவிர்க்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனாலேயே எங்களை பற்றிய உரிமை குரல்கள் குறைந்து வருவது எங்களுக்கு கவலை அளிக்கிறது என்று சொல்லக்கூடிய காசாவினுடைய அப்பாவி சகோதரர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவில் யுத்த நிறுத்தம் என்பதுதான் மிகப்பெரிய பொய்யாகவே நாங்கள் பார்க்கிறோம் என்கிறார்கள். காசாவில் யுத்த நிறுத்தம்ங்கிறீங்க, யுத்த நிறுத்தம்னா யுத்த நிறுத்தத்துக்குரிய எல்லா ஒப்பந்தங்களும் ஓரளவுக்காவது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அப்படி எந்த நடைமுறையும் அங்கே செயல்முறைக்கு வரவில்லை. எனவே மிகப்பெரியதொரு பொய்யாக காசா மீது சொல்லப்பட்ட யுத்த நிறுத்தம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்கள். போருக்கு பின்னால் எதுவுமே மாற்றமடையவில்லை. உண்மையிலேயே நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது என்று கவலைப்படக்கூடிய சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால் எதையுமே மாற்ற முடியவில்லை, மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை பல கட்டங்களில் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த போர் நிறுத்தம், யுத்த நிறுத்தம் என்பது உலகம் முழுவதுக்கும் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பொய்யே. இங்கு யுத்தம் நடைபெறவில்லை என்பதுதான். ஏன் அதை சொல்றாங்கன்னு கேட்டா, யுத்தம் நடக்கல என்பது மிகப்பெரிய பொய்னா அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எங்க மீது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க மீது தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. எனவே எங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லக்கூடிய நிலையில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் யுத்த நிறுத்தம் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து அறிவித்ததற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் இதுவரைக்கும் 1053 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். காசாவுக்குள்ள 3406 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். யுத்த நிறுத்தம்னா ஒருவர் கூட கொல்லப்படக்கூடாது என்பதுதான் நியதியாக இருக்கும். ஆனால் யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இதுவரைக்கும் 1053 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பதே அங்கு யுத்த நிறுத்தம் ஒன்றொன்று இல்லை என்பதை உலகத்திற்கு காட்டுகிறது என்று அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாள் ஈஜிப்டினுடைய தலைநகர் கெய்ரோவுக்கு
பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய உறுப்பினர்கள் சென்றடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவுக்கு வெஸ்ட் பேங்க்ல இருந்து பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய குழுக்கள் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். அதன் இயக்கத்தின் தலைவராக செயல்படக்கூடிய வெஸ்ட் பேங்கினுடைய தலைவராக செயல்படக்கூடிய ஜாஹர் ஜபாரின் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த குழு வந்தடைந்திருக்கிறது என்று சொல்லியும், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை இறுதி செய்வதற்காகவும் ஒப்பந்தத்தில் இருக்கிற செயல்பாடுகளை ஃபைனல் பண்றதுக்காகவும் இந்த தூதுக்குழு எகிப்திய அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய மூத்த அதிகாரி தாஹிர் அன்-நுனு அவர்கள் மேலதிகமாக இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்துக்களை தெரிவிக்கிற நேரத்தில் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள், யுத்த நிறுத்த மீறல்கள் அதிகரித்து வருகிறது. இதை தடுப்பது, அதே போன்று தினசரி நடக்கும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான கொலைகள் மற்றும் படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதும், இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும், உணவுகள், மருந்துகள் உள்ளிட்ட எல்லா தேவைகளையும் கொண்டு வருவதற்கு ரஃபா பார்டர் உள்ளிட்ட எல்லா பார்டரையும் முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் இந்த தூதுக்குழு இந்த பேச்சுவார்த்தைகளில் முதன்மை நோக்கமாக கலந்து கொண்டு பேச இருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். இப்படியான நிலையில தான் இஸ்ரேலுடைய அமைச்சராக செயல்படுகிற கிலா கம்லியட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பாரதூரமான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை காசாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுகிற ஒரு திட்டத்தை அவர் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை செக்யூரிட்டி கேபினட்டுக்கு கொடுத்திருக்கிறதாகவும், இந்த தீர்மானத்திற்கு முழுவதுமாக மொசாது உதவியாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய வெளிநாடுகளை கண்காணிக்கக்கூடிய உளவு அமைப்பு, இவங்க தான் வெளிநாடு முழுவதும் கொலைகளையும் திட்டமிட்ட சூழ்ச்சிகளையும் பண்ணக்கூடியவங்க. இந்த அமைப்பும் எனக்கு உடந்தையாக உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்லி கிலா கம்லியட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, இஸ்ரேலுடைய சேனல் 7க்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடியவர்கள் தன்னார்வமாகவே காசாவை விட்டு வெளியேறும் விதமாக இந்த திட்டத்தை தயாரித்திருக்கிறோம். இதைத்தான் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. அது மிகப்பெரிய சர்ச்சைகளை தோற்றுவித்ததற்கு பிறகு மீண்டும் இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் இந்த தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தன்னார்வமாக காசா மக்கள் வெளியேறுவாங்கன்னா எங்க வெளியேறுவாங்க? அவங்க வெளியேறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்றோ ஜோர்டானுக்கு போகணும் வெஸ்ட் பேங்க் வழியாக, இல்லைன்னா காசா வழியாக ஈஜிப்டுக்கு போகணும். இந்த 2 நாடுகள் தான் அவங்களுடைய பார்டர்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நாடுகள். இந்த 2 நாடுகளுக்கும் அவங்க போக மாட்டாங்க, அந்த நாடுகளும் எடுக்கவும் கூடாது, இவங்க போகவும் கூடாது என்பதுதான் அந்த நாட்டு மக்களுடைய எண்ணமாகவே இருக்கு. ஏன்னா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது. பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சுட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே போகணும்னு சொன்னா அவங்க எப்படி போவாங்க என்கிற நிலையில இப்படியான ஒரு தீர்மானத்தை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். காசாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் என்று இஸ்ரேலிய அமைச்சர் இன்றைக்கு உறுதியளித்திருப்பது மட்டுமல்லாம, ஆல்ரெடி நாங்கள் காசாவுக்குள்ள 60% நிலப்பரப்புகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனவே அடுத்தடுத்து காசாவை முழுவதுமாக கைப்பற்றுவதுதான் எங்களுடைய திட்டம் என்றும் அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தியில நம்ம பார்க்க முடியும். எனவே இஸ்ரேல் எந்த வகையிலும் யுத்தங்களை நிறுத்துவதற்கு தயாரில்லை. அடுத்தடுத்து மேலும் காசாவோடு சண்டை விடிப்பது அல்லது லெபனான்ல சண்டையிடுவது, இல்லை என்றால் ஈரானோடு அமெரிக்காவை ஒரு சண்டைக்கு மீண்டும் மூட்டி விடுவது என்கிற அந்த திட்டங்கள்ல தான் செயல்பட்டு வர்றாங்கிறத இந்த செய்திகளூடாக நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் காசா தொடர்பான சில கோரிக்கைகளையும் இஸ்ரேல் அமெரிக்காவிடம் முன்வைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த கோரிக்கையில அவங்க என்னென்ன முன் வச்சிருக்கிறாங்க என்கிற தரவுகள் வெளிப்படையாக இன்னும் வெளியாகாத நிலையில, அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான ஒரு முக்கியமான அதிகாரி, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன பேசப்பட்டது என்கிற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அப்படி வெளியாகிற நேரத்தில் அந்த செய்திகளையும் நம்ம உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலோடு தொடர்புடைய போதை கடத்தல் கும்பல் ஒன்றை முற்றுமுழுதாக
கைப்பற்றி இருக்கிறோம், கைது செய்து சிறைகளில் அடைத்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன பாதுகாப்புத்துறை இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீனத்தில் யுத்தம் முடிவுக்கு வந்திருப்பதாக, ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் பங்கருக்குள்ள போயிட்டாங்க. அவங்க மீண்டும் யுத்தத்தில் ஈடுபடவில்லை. அதே நேரத்தில் யுத்தம் இல்லாத நேரத்தில் அவங்க தான் பாதுகாப்பு படையாகவும் செயல்படுவாங்க. யுத்தம் வந்தால் அவங்க இராணுவம், யுத்தம் இல்லாட்டி போலீஸாக செயல்படுவாங்க. அந்த போலீஸ் படைப்பிரிவு தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசாவுக்குள்ள இஸ்ரேலிட்ட இருந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்து காசா அப்பாவி இளைஞர்கள்ட்ட விநியோகிக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற கும்பலை முற்றுமுழுதாக நாங்கள் கைது செய்து சிறைகளில் அடைத்திருக்கிறோம், சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்போடு இணைந்த ரதா ஃபோர்ஸ் என்கிற படைப்பிரிவினர் தான் இந்த குழுவை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா அந்த சமூகத்தை போதை உடையவர்களாக, சிந்திக்காதவர்களாக மாற்றிவிட்டாலே அந்த சமூகத்தை அழித்து விட முடியும். எனவே தான் இந்த போதை பழக்கத்தை எப்படியாவது கொண்டு வந்து பாலஸ்தீன மக்கள்கிட்ட திணிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்க சுதந்திர போராட்டத்திற்காக களத்திற்கு வரமாட்டார்கள். அப்படியே கிடைக்கிற போதைப் பொருட்களோட அடிமையாகி நாசமாக போயிடுவாங்கிறதுக்காக இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. அதனை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தற்போது முடிந்தவரை தடுப்பதற்கான காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். யுத்தம் அகோரமாக நடக்கிற நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்குள்ளேயே ரொம்ப டேஞ்சரான போதை மாத்திரைகள் கலக்கப்பட்டு கொடுத்ததை கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்தத்துக்கு மத்தியிலும் கண்டுபிடித்து தடுத்திருந்தார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே மாதிரியான ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் தோஹா கத்தாருக்கு பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு வந்து இறங்கி இருக்கிறது. ஆரம்பத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். ஈரான் திட்டவட்டமாக இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலும் நாங்கள் அமெரிக்காவோடு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் இனி ஈடுபடுகிற நோக்கம் இல்லை என்கிற பல காரணங்களோடு சில விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு தோஹா வந்தடைந்திருக்கக்கூடிய, கத்தருக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுக்குழு கத்தருடைய அதிகாரிகளோடு தான் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கவில்லை என்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் தோஹா கத்தர்ல முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய 12 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சொத்துக்கள்ல 6 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சொத்துக்களை விடுவிக்க வேண்டும். விடுவிக்கிற ஒப்பந்தம் நம்முடைய ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அதை விடுவிக்க வேண்டும் என்கிற செய்திகளையும் அதில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவுடைய தூதர்கள் தோஹாவில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தோஹா கத்தருடைய அதிகாரிகளை தான் சந்திப்பார்கள், ஈரானுடைய அதிகாரிகளை சந்திக்க மாட்டார்கள் என்று சொல்லி கத்தர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலும் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தோஹா சென்றடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய தூதுக்குழு ஈரான் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்று திருத்தம் செய்து அறிவித்திருக்கிறார். ஈரானோட பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்கன்னு சொன்னவரே இப்ப ஈரான் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக மேலதிகமாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்மாயில் பகாயி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, லெபனான் குறித்த எங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. அனைத்து முனைகளிலும் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். காசா, லெபனான், அதே போன்று ஹூத்திஸ் இருக்கக்கூடிய யமனுடைய பகுதிகள், எல்லா பகுதிகளிலும் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். இதே நேரம் லெபனான்ல தற்போது இஸ்ரேல் கடும் தாக்குதல்களை நடத்துகிறது. அந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்க ஒப்பந்தத்தில் இருக்குது. அதை சரியாக நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் நாங்கள் அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தைக்கும் போகிற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. எனவே அமெரிக்கா தான் இந்த யுத்த நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி சின்சியராக யோசிக்கணும். தேவைப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக பேசியிருக்கிறார். மீண்டும் ஈரானோடு ஒரு பாரிய யுத்தத்திற்கு போகிற ஐடியாவை அவருடைய பேச்சில் நம்ம பார்க்க முடியல. ஈரானோட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வெளியே போயிடணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார் என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறார். அதே நேரம் இன்றைக்கு IRGC ஈரானுடைய புரட்சிகர இராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்றைய நாள் ஈரானுடைய வடமேற்கு மாகாணமாக இருக்கக்கூடிய மேற்கு அசர்பைஜான் பகுதிகளில், குறிப்பாக மஹபாத், அதே போன்று பிரான்ஷஹார் ஆகிய பகுதிகளில் ஒரு தீவிரவாத குழு நாட்டுக்குள் நுழைவதற்கு முயற்சிகளை எடுத்ததாகவும், அந்த தீவிரவாத குழுவுக்கும் IRGCக்கும் இடையிலே நடைபெற்ற சண்டையில அந்த
குழு முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஈரான் நேரடியாக அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கிற அதே நேரம் உள்நாட்டுக்குள்ளே இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்கிற சூழ்ச்சிகளை தடுக்கிற உளவுத்துறை செயல்பாடுகளை மேற்கொள்ளுகிற அதே நேரம் ஹொர்முஸை கண்ட்ரோல் பண்ணுகிற காரியத்தை முற்றுமுழுதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஈரான் என்பது பல நாடுகளுடைய பார்டராக இருக்கிறதுனால நாட்டுக்குள்ள தீவிரவாத குழுக்கள், ஆயுதமேந்திய குழுக்கள் நுழைவது ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். அதை தடுப்பதற்கும் IRGC முழுவதுமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை இணைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.